சரி ஆகட்டும் என்று சொல்வதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் இல்லையா? என் மாப்பிள்ளட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன். நான் எடுக்க போகிற இந்த முடிவு என்னோடு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க அவருக்கும் ஒரு பாதகத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். நீ தந்திருக்க இந்த மாபெரும் பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவரது ஒத்துழைப்பு எனக்கு என்ன செய்யப்படும்? தேவைப்படும். எப்படி தூதராகிய நீர் என்னுடைய சம்மதத்தை கேட்டு வந்திருக்கிறீரோ, மனைவி என்ற முறையில் நானும் என்னுடைய கணவருடைய சம்மதத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அதுதான் நல்ல மனைவிக்கு அழகு. அப்படித்தானே? ஆனால் மாதா ஏன் செய்யலை? அதுவும் கூட அவரது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். தூதரை அனுப்பி என்னிடத்தில் கடவுள் இதை கேட்பார் என்றால் சூசேப்பனை யார் பார்த்துக்கிடுவா? அவரே பார்த்துக்கிடுவார். என்னை சம்மதிக்க வைத்த கடவுள், என்னுடைய சம்மதத்தை கேட்டு தெரிந்து கொண்ட கடவுள் நிச்சயமாக எனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்படுகிற அந்த சூசேப்பனிடம் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? அவருடைய கடமை. அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற இந்த வார்த்தைகள் இல்லையா? யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். அதுதான் விசுவாசம், அதுதான் இறை வார்த்தை, அதுதான் கடவுளின் விருப்பம். நான் என்னுடைய கடவுளுடைய திரு